வெல்கம் பேக் டு த சேனல். கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டுங்க, சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கேரளா கவர்மெண்ட் வந்துட்டு கேரளாவில் வந்து ஹெல்மெட் கேமரா வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம கேரளா போனால் கேரளாவில் வந்து நீங்கள் வந்து ஹெல்மெட்டில் கேமரா வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு வீடியோஸ் போட முடியாது. இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோஸாக போட்டிங்கனாலும் வந்து கேரளாவில் எடுத்து வீடியோஸ் போட்டிங்கனாலும் கண்டிப்பாக அது இஷ்யூ ஆக சான்சஸ் உண்டு. ஸோ இதில் வந்து அவங்க இப்போ ஹெல்மெட் கேமரா நீங்கள் போட்டு பைக் எடுத்துகிட்டு போயிட்டீங்க கேரளாவில் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்கன்னா, 1000 rupees ஃபைன் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு. இன்கேஸ் அதாவது அந்த மோட்டார் வெஹிக்கிள் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் நினைச்சாருன்னா 3 months வந்து நம்ம லைசன்ஸை கேன்சல் பண்ணவும் சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் 1000 ரூபா ஃபைன் கட்டிட்டு போகவும் முடியாது, நம்ம லைசன்ஸை கேன்சல் பண்ண வாய்ப்பும் வந்துட்டு நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் கேரளா ரைடை கேன்சல் பண்ணிக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. இது வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஹெல்மெட் மவுண்ட் கேமரா போட்டு போகிறதுனால வந்து ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்றாங்க. அதுவும் இல்லாமல் வந்துட்டு இந்த ஹெல்மெட் மவுண்ட் கேமரா இருக்கிறதுனால ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நம்ம இடையில ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்போம், ஒரு பெங்களூரோ சம்திங் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து பைக்கில் போயிட்டுருப்பாங்க, அவங்க ஃப்ரண்ட்டில் ஆக்டிவாக சம்திங் ஏதோ பைக்கில் போயிட்டுருப்பாங்க, கீழே விழுந்திருப்பாங்க. பின்னாடி வந்துட்டு ஒருத்தர் வந்து பைக்கில் வந்திருப்பாரு, அவங்களே தான் கீழே விழுந்திருப்பாங்க. பட் அவங்க நினச்சிப்பாங்க இவர் தட்டி தான் கீழே விழுந்த மாதிரி நினச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவருடைய கேமராவுடைய ஃபுட்டேஜ் எடுத்து காட்டியிருப்பாரு, நீங்கள் பாருங்கள் நீங்கள் தான் கீழே விழுந்தீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு ஹெல்மெட் மவுண்ட் கேமரா இருந்திருக்கு. பட் எதுக்காக இந்த கேரளா கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்தை வந்து தேவையில்லாமல் கையில் எடுத்து இதை ஒரு பெரிய விஷயமா மாற்றுறாங்கன்னு சீரியஸாக தெரியல. இருக்கிற மற்ற ஸ்டேட் எல்லாமே வந்து இந்த விஷயத்தை வந்து பெருசாக எடுக்காத போது இவங்க மட்டும் எடுக்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய பர்சனலாக நான் நினைக்கிற விஷயம் என்னென்னா, நம்ம வந்துட்டு அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லையோ என்னவோ, இது அவங்களுடைய ஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இப்போ எல்லாத்துலேயுமே எக்ஸ்ப்ளோர் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது அவங்களுக்கு விரும்பவில்லையானான்னு தெரியல, வேறு என்ன ரீசனுக்காகலாம் இதை பண்ணுறாங்கன்னு சீரியஸாக தெரியல. அவங்க சொல்கிறது என்னென்னா, ஹெல்மெட் மவுண்ட் கேமரா வந்து ஹெல்மெட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரியா. ஸோ இப்போ என்னென்னா, இது டிசைன்லேயே இல்லாத ஒரு விஷயம். ஸோ இந்த டிசைனில் இல்லாத விஷயத்தினால என்னன்னா, ஃபியூச்சரில் ஆக்சிடென்ட் நடக்க சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிசைனில் இல்லைனாலும் அதை ப்ராப்பராக வந்து செயின் மவுண்ட்லாம் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்லாம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அந்த எம்சீல் யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து கூட வந்து அந்த அரல்டெட்லாம் போட்டு தான் ஒட்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து செயின் மவுண்ட்லாம் வந்துருச்சு. ஸோ மவுண்ட் கீழே வர சான்சஸே கிடையாது. அந்த மாதிரி இஷ்யூஸ் இது வரைக்கும் நடந்ததும் கிடையாது. இதனால் யாருக்கும் பாதிப்பும் கிடையாது. பட் எதற்காக இதை வந்து அவங்க பண்ணுறாங்கன்றது வந்து ரொம்பவே ஒரு கேள்விக்குறியான விஷயந்தான். ஏன்னா இந்த ப்ராப்பரான ரீசன் அவங்ககிட்ட கிடையவே கிடையாது. அதான் உண்மை. ப்ராப்பராக நாங்கள் இதுக்காக தான் இதை பேன் பண்ணுறோம், இதுக்காக தான் இதை பண்ணுறோன்ற ப்ராப்பரான ரீசன் எதுவுமே அவங்ககிட்ட இல்லவே இல்லை. ஸோ எல்லாமே வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணோம் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் கேரளா போகிறீங்கன்னா தயவு செஞ்சு வந்துட்டு மோட்டோ விளாகிங் பண்ணுற செட்டப்பில் இருந்தீங்கன்னா கேரளா போகாதீங்க. அவங்க என்ன பேன் பண்ணுறது, நம்ம வந்துட்டு கேரளாவை வந்துட்டு பேன் பண்ணுவோம். நம்ம கேரளாவே போக தேவையில்லை, கேரளா போய் விளாக் போட தேவையில்லை. ஸோ அப்போ அந்த டூரிஸ்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து பாதிக்கப்படும். அப்போ அவங்களுக்கே வந்து புரியும் இது நம்ம பண்ணது தவறுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளால தான் அவங்களுக்கு வந்து மோட்டோ விளாகர்ஸ் முக்கியமான விஷயம் என்னன்னா, மோட்டோ விளாகர்ஸ் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாத லொக்கேஷன்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இங்கே இது இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறது வந்து அவங்களுக்கு ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய விஷயம்தான். பட் அதை எதுக்காக அவங்க வந்து புரிஞ்சிக்கல அப்படின்றது சீரியஸாகவே தெரியல. அதுவும் இல்லாமல் கேரளாவில் ஏகப்பட்ட மோட்டோ விளாகர்ஸ் இதை நம்பி தான் இருக்காங்க. இப்போ அவங்களோட நிலைமை என்னன்னு சுத்தமாக புரியவே இல்லை. இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குதுன்னு சொன்னால் உண்மைதான். கண்டிப்பாக ஏதோ ஒரு அரசியலுக்காக இதை பண்ணுறாங்க, மற்றபடி வந்துட்டு நம்மளுடைய நகனுக்காக இது பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் ஹெல்மெட் கேமரா மவுண்ட் வச்சுட்டு நீங்கள் போகாதீங்க. பைக்கில் மவுண்ட் பண்ணலாமான்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். பட் அதை பற்றியும் டீட்டெயில் கிளியராக கிடைக்கல. நீங்கள் கேரளா போனீங்கனாலே கேமரா பார்த்தோன்னா கண்டிப்பாக கேஸ் போட்டுருவாங்க. ஸோ அவங்க நீங்கள் எங்கே மவுண்ட் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக கேஸ் போட சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு டெக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எதனா வேணால் நம்ம சேனலில் போய் பாருங்கள். அதுலேயும் டெக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போட்டுருக்கும். ஸோ டாடா பை பை, சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.